இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரைம் ஸ்டோரி. வழக்கமாக ஷெர்லாக் ஹோம்ஸ்னா மர்டர் கிரைம் தானே இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு எத்தனை விளம்பரம் பார்த்துருப்போம். ஆனால் தலைமுடி சிகப்பாக இருந்தால் தான் வேலை, வாரத்துக்கு 10,000 சம்பளம், 4 மணி நேரம் தான் வேலை அப்படின்னா யாருக்கா போகாமல் இருப்பாங்களா? இதில் என்னடா கிரைம் இருக்கு அப்படித்தானே கேட்குறீங்க. ஆனா நம்ம ஆள் ஒரு கிரைம் கேஸ் வந்திருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஏன்னா எல்லா சின்ன விஷயமும் ஒரு கிரைம்ல தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கேஸும் அதே போல தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி அட்வென்ச்சர் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ்ல தி ரெட் ஹெடட் லீக். வெல்கம் டு ஸ்பாரன்ஸ். இது உங்கள் சிட்டி. ஹோம்ஸை பார்க்க வாட்சன் வீட்டுக்கு வராரு. வந்து பார்க்குறாரு, ஒரு குண்டா ஒரு ஆள், தலைமுடி ஃபுல்லாக சிகப்பா ஹோம்ஸ்ட்ட பேசிட்டு இருக்காரு. மீட் மிஸ்டர் வில்சன் அப்படின்னு சொல்லி வாட்சனுக்கு அறிமுகத்துக்கிறாரு. வாட்சன், வில்சன் ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்காரு. வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் இந்த கேஸை கண்டிப்பாக கேட்கணும். வில்சன், என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே வாட்சன்ட்ட சொல்ல முடியுமா? மேபி நானும் ஒரு வாட்டி வந்து நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்றதை நானும் உங்களோட செக் பண்ணிக்கிறேன். ஹோம்ஸ் அந்த குண்டா இருக்கிறோட ஃபுல்லாக அனலை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் ரீசெண்டாக சைனா போயிட்டு வந்தீங்களா? ரொம்ப கடுமையான ஒரு கதனை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும். இதானே உங்கள் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னார். சார், நீ எப்படி சார் சொன்னீங்க? எப்படி என்னை பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாம் சார், நான் ஒரு பெரிய கார்பெண்டர், ஷிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரீசெண்டாக தான் சைனாக்கெலாம் போயிட்டு வந்தேன். நான் சைனாக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒன்றும் இல்லை. உங்கள் கையில் சிவப்பு கலராக ஒரு மீன் வரைஞ்சிருக்கிறீங்க. மீனில் இந்த சிகப்பு வண்ணம் யூஸ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் வந்து சைனாவில் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை பற்றின ஒரு கட்டுரையே எழுதியிருக்கேன். அதுதான் நீங்கள் சைனா. அது இல்லாமல் அந்த ஒரு ரிங் ஒன்று போட்டிருக்கீங்க. இது சைனாவில் தான் இருந்தாங்க. இது சைனாவோட பழக்கம் தான். ஓ, அவ்வளோதானா? இட்ஸ் வெரி சிம்பிள். நான் கூட ஏதோ பெரிய விஷயமா இருக்குமா நினைச்சிட்டேன். வில்சன் சொல்றாரு. ஹோம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னதை இவன் ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டான். வில்சன் கையில் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பரை ஹோம்ஸ்ட்ட கொடுத்திருந்தாரு. அதை வாட்சன்ட்ட கொடுக்குறாரு. ரெட் டெட் குழுவினர்களே, லெபனன், பென்சில்வேனியா, அமெரிக்காவை சேர்ந்த எசக்கி ஹாப்கின்ஸ் மரண சாசனப்படி ஒரு புதிய வேலை காலியாக உள்ளது. ரெட் டெட் குழுவின் அலுவலகத்தில் உள்ள சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்கு நீங்கள் பணி அமர்த்தப்படுவீர்கள். வாரத்திற்கு 4 பவுண்டுகள் சம்பளமாக கொடுக்கப்படும். நீங்கள் ரெட் டெட் ஆகவும் 25 வயதிற்கு மேற்பட்ட ஆணாகவும் இருந்தால் தான் இந்த வேலைக்கு தகுதி பெறுவீர்கள். வரும் திங்கட்கிழமை 11 மணிக்கு 7 போப்ஸ்கோட் ஃபீல்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு இந்த பேப்பர்ல எழுதியிருக்கு அப்படின்னு வாட்சன் படிக்கிறார். இப்போ ஹோம்ஸ் வில்சன்ட்ட கேட்கிறார், சரி உங்க ஃபேமிலி பற்றி, இந்த விளம்பரத்துக்கு நீங்க ஏன் போனீங்க, இதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. எந்த தேதிக்கு போனீங்க, இதை பத்தி எனக்கு டீட்டெயிலா கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் பக்கத்துல இருக்கிற கோபரக் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு அடகு கடை வச்சிருக்கிறேன். இந்த கடையில் வர வருமானம் எனக்கு செலவுக்கு பத்தல. ஏதாவது ஒரு 2வது வேலை ஏதாவது செஞ்சு கொஞ்சம் வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்றது தான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க வின்சென்ட் ஸ்பாட்லிங் இந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து, இது மாதிரி ஒரு வேலை இருக்கு சார், நீங்க தான் கரெக்டா இதுக்கு ஃபிட் ஆவீங்க, அந்த வின்சென்ட் ஸ்பாட்லிங்கை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஹோம்ஸ் கேட்கிறார். ரீசெண்டா தான் அவன் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணா. ஆனா அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அடிக்கடி இந்த போட்டோகிராஃப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே ஒரு செலா இருக்கு, அதுக்குள்ள போய் அந்த இருட்டா இருக்கிற இடத்துல போய் போட்டோகிராஃப் அடிக்கடி எடுத்து அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு சாப்பாடு அதெல்லாம் கொண்டு எடுத்துட்டு வரதுக்கு, சமைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. என்னோட மனைவி இறந்துட்டா, எனக்குன்னு எந்த குழந்தைங்களும் இல்ல. வின்சென்ட் ஸ்பாட்லிங்கை நீங்க எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஹோம்ஸ். பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா எடுத்தேன். எத்தனை பேர் வந்தாங்க? 10 பேர் வந்தாங்க. 10 பேர்ல இவனை எதுக்கு சூஸ் பண்ணீங்க? வின்சென்ட் ஸ்பாட்லிங் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? அவன் தான் பாதி சம்பளத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னான். இந்த வேலையை உங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணது? ஸ்பாட்லிங் தான் எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறதே சொன்னா. ரெட் டெட் குழுமம்னு ஒரு குழுமம் இருக்கு, பெரிய குழுமம். இது மாதிரி வேலைக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு மட்டும் தள்ள சிகப்பா இருந்ததுன்னா நான் தான் முதலா போய் சேர்ந்திருப்பேன். பேசாம தள்ள சிகப்படிச்சு நான் போய் ஜாயின் பண்ணிடவா அப்படின்னு கேட்டான். அந்த எசக்கியா இருக்காங்கல்ல, அவங்க ரெட் டெட் மேல ரொம்ப அனுதாபம் இருக்குது. அதனாலதான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்துக்கள்லாம் ஒரு பகுதி ரெட் டெட்னா இருப்பவங்களுக்கு வேலை தரணும் அப்படின்னு உயிர் எழுதி செத்துட்டு இருக்காங்க. சம்பளம் அதிகம், வேலை ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு ஃபால்டிங் ரொம்ப எனக்கு ஆசை காட்டினான். டேய், இது ரெட் டெட் நிறைய பேர் இருப்பாங்கடா, எனக்கு எப்பறம் வேலை கிடைக்கும்? அதை வேலையை விடுங்க, எனக்கு அங்கே தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, வேணா நானே உள்ள போய் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு சேர்த்து விட்டுறேன், நீங்க ஊன்னு சொல்லுங்க, போய் சேர்ந்துடலாம். நம்மளுக்கு இங்க வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு, போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோமே, கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா விட்டுடலாம், சரி என்னதான் நடக்குது போய் பார்த்துருவோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனேன். அங்கே போனா செம்ம கூட்டமா இருந்தது, மேல இருந்து கீழே வரைக்கும் ஆளுங்க கூட்டமா இருந்தது. ஆனா வின்சென்ட் ரொம்ப கெட்டிக்கார பையன், அப்படியே தட்டி கெட்டி அழைச்சிட்டு மேலே அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஆளை போய் என்னை மீட் பண்ண வச்சுட்டான். உள்ள ஆஃபீஸ்க்குள்ள போனோடனே 2 சேரும் ஒரு டேபிள் இருந்தது. பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவரு தலையும் சிகப்பு. இன்னும் என் தலையோட அவர் தலை பெரிய சிகப்பா இருந்தது. நான் உள்ள போனோடனே அவர் கதவை சாத்திட்டாரு. அப்படியே மேலேயும் கீழே என்னை பிடிச்சாரு. டக்குன்னு என் தலை முடிய பிடிச்சி 2 ஆட்டினாரு. என் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஆட்டி விட்டான் என் தலைய. யூ ஆர் த ஒன். நான் தேடிட்டு இருந்த அந்த ஆளு நீதான். இந்த வேலைக்கு தகுதியான ஆளும் நீதான். சரி என்னதான் வேலை அதெல்லாம் விடு, நீ தான் எனக்கு வேணும், யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு எடுத்தோடனே சொல்லிட்டான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன நான் இவன் செலக்ட் பண்ணுவான்னு. ஆனா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. காலையில அடகுக்கடல மேக்ஸிமம் வேலையே இருக்காது. நான் எப்பயும் சும்மா தான் உட்காந்துருப்பேன். ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு வேலையே. சரி என்ன வேலைன்னு தான் கேட்டிங்களா அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு. கேட்டேனே, 2 வாட்டி கேட்டேனே. அவன் அப்போ வேலைக்கு நீங்கள் வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னான். என்ன வேலை அத்தனை வாட்டி கேட்டேன். சரி நான் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன வேலைன்றதை நான் சொல்கிறேன். எந்த ஒரு நாளும் லீவ் போடக்கூடாது, எல்லா நாளும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துகிட்டே இருக்கணும், லீவே கிடையாது. லீவு நீங்கள் ஒரு நாள் போட்டாலும் உங்களுக்கு மொத்த வேலையும் காலி அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டான்.
அப்புறம் பெரிய புக்கா எடுத்து டேபிள் மேல வச்சான். அது என்ன புக்குன்னா, என்சைக்ளோபீடியா. இந்த புத்தகத்துல இருக்க ஏ பகுதியும், பி பகுதியும் தான் நீங்க பிரதி எடுக்கணும். எழுதுறதுக்கு காகிதம், மை நீங்க தான் கொண்டு வரணும். உங்களுக்கு நீங்க 4 பவுண்ட் வாரான்னா 4 பவுண்ட் சம்பளம் வாங்கிக்கோங்க. எழுதுறதுக்கு இந்த மேஜர் நாற்காலி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு டங்கன். அடுத்த நாள் காலைல போனேன். டங்கன் உள்ள தான் உட்கார்ந்து இருந்தாரு. நீங்க வேலைய ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அடிக்கடி வந்து எட்டி எட்டி வந்து பார்த்துட்டு இருப்பாரு. நான் வேலை செய்றேனா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு 2 மணி ஆனதும் அவரு உள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு கதவ லாக் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. இது மாரி தான் ரெகுலரா நடந்துகிட்டு இருந்தது. வார கடைசில சொன்ன மாதிரி அவங்க 4 பவுண்ட் காச கரெக்ட்டா குடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் எனக்கு சம்பள பாக்கி எதுவுமே கிடையாது. எத்தன வீக்ஸ் நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் 8 வீக்ஸ் அங்க தான் வேலையில இருந்தேன். வழக்கம் போல நேத்து காலைல 10 மணிக்கு வேலைக்கு போனேன். வேலைக்கு போனா இந்த ரெட் ஹெடட் லீக் இது மூடப்பட்டது அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு வச்சிருக்காங்க. இங்க போட்டிருந்த அட்டைய இவரு பிச்சுட்டு வந்துட்டான் போல இருக்கு. இந்த அட்டைய எடுத்து ஷெர்லாக் ஹோம்ஸ்டையும் குடுத்தாரு. இத பார்த்தோனே வாட்சன் கேட்கிறாரு. அந்த என்சைக்ளோபீடியாலாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? ஏ செக்ஷன், பி செக்ஷன்லாம் அப்படின்னு சொல்றாரு. அத பார்த்துட்டு இந்த பேப்பர பார்த்தோனே ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கும் வாட்சனுக்கும் சிரிப்பு தாங்கல. இது சிரிச்சோனே அவன நெக்ல அடிச்சோனே வில்சனுக்கு கொஞ்சம் செம டென்ஷன் ஆயிட்டாரு. நான் எந்திரிச்சு போறேன். எதுக்கு என்னப்பா சிரிக்கிறீங்க? அப்படின்லாம் கேட்டாரு. வில்சன் கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் இந்த கேஸோட பெட்டர் கேஸ் உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட கேஸ் குடுத்துருக்கீங்க. செம வேல. நான் கண்டிப்பா இது என்ன விஷயம்னு பார்க்குறேன். அதுக்குள்ள வாட்சன், அதான் உங்களுக்கு சம்பள பாக்கி இல்ல. எல்லாமே கரெக்ட்டா குடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு லாபம் தானே? எல்லாம் லாபம் தான். ஆனா எதுக்கு என்ன கூப்பிட்டானுங்க? எதுக்கு 4 வார்த்தை திடீர்னு கம்பெனிய மூட்டானுங்க ஒரு வார்த்தை சொல்லாம? எனக்கு செம்ம டென்ஷன். அப்பதான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். "நீ எதுக்கும் ஒரு வாட்டி போய் ஷெர்லாக் ஹோம்ஸ போய் பாரு. இது ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்குது. நீ எதுக்கும் ஒரு வாட்டி ஷெர்லாக் ஹோம்ஸ பாருன்னாரு." அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க இப்படி சிரிச்சிருந்தீங்க. எனக்கு நீங்க எதுவும் பார்க்க வேணாம். நான் போறேன். எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அப்படின்னு. இல்ல. நான் கண்டிப்பா இந்த கேஸ எடுத்துக்கிறேன். அந்த வின்சென்ட் ஸ்பாட்லிங் எப்படி இருப்பான்? அவனோட உருவத்த பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்டாரு. கொஞ்சம் குள்ளமா இருப்பான். ஆனா மூஞ்சில ஏதோ லைட்டா ஆசிட் ஊத்துன மாரி லைட்டா மூஞ்சில ஒரு வெந்த மாரி ஒரு புண்ணு இருக்குது. அப்படின்றத சொன்னாரு. அவன் காதுல ஏதாவது கம்மல் ஏதாவது காதணி ஏதாவது போட்டிருந்தானா? அப்படின்னு ஹோம்ஸ் கேட்கிறாரு. ஆமா போட்டிருந்தான். சின்ன வயசுலயே அவரு ஒரு நாடோடி எனக்கு குத்தி விட்டாரு. அப்படின்னு அவன் என்கிட்டயும் கூட சொன்னானே. இன்னும் உங்கள்ட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கானா அந்த ஸ்பாட்லிங்? ஆமா. அவன் தான் வேலை செஞ்சிருக்கான். நான் இப்ப இங்க வந்தேன்னா அவன் தான் கடைய பார்த்துக்கிறான். ஃபுல்லா அவன் தான் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். சிகரெட் பைப் எடுத்து அப்படியே உட்காந்துட்டாரு. ஒரு 15 மினிட்ஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றாரு. டக்குனு 15 மினிட்ஸ் கழிச்சு எந்திரிச்சாரு. ஹோம்ஸும் வாட்சனும் வில்சன் கடைக்கு போறாங்க. அங்க வின்சென்ட் ஸ்பால்டிங் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். கதவ நாக் பண்ண வின்சென்ட் ஸ்பால்டிங் வெளிய வந்தான். "இந்த ஸ்பாட்ன்னு இங்க ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு வின்சென்ட் ஸ்பால்டிங் ஜஸ்ட் பேச்சு குடுத்தாரு. அப்படி லெஃப்ட் ரைட் போங்க அப்படின்னு அவனும் அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே, கீழ அந்த ரோடு இருக்குல்ல, ரோட்ல ஒரு 3 டக்ன்னு ஒரு 3 குச்சல தட்டிட்டு, "சரி தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க போய் வாட்சன் அந்த பக்கம் தனியா நின்னுட்டு இருக்காரு. "என்னைய அங்க போய் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்க? நம்மளுக்கு தான் அட்ரஸ் தெரியும்ல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹோம்ஸ் சொல்றேன், "இல்ல நான் அவன பார்த்துட்டு அவன் முட்டியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்." அப்படின்னாரு. "ஏன் அவன் முட்டியெல்லாம் பார்க்குற? சரி அப்புறம் உனக்கு சொல்றேன். நம்ம அடுத்த வேலைக்கு போலாம்." அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வாட்சன் அடுத்தது உன்கிட்ட துப்பாக்கி இருக்குல்ல? நம்மளுக்கு இன்னைக்கு அதிகமா துப்பாக்கி தேவைப்படும். நம்ம எதுக்கு? இது ஒண்ணும் சின்ன கேஸ் தானே. இது சின்ன கேஸா எனக்கு தெரியல. இந்த சின்னதுல ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது. அதனால இன்னைக்கு சனிக்கிழமை. அதனால இன்னைக்கு கண்டிப்பா நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் நீ வந்து ஒரு துப்பாக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோ. அப்படின்னு சொல்றாரு ஹோம்ஸ். நம்ம எத்தன மணிக்கு வேண்டியது இருக்கும்? ஒரு 10 மணிக்கு மேல கண்டிப்பா வேண்டியது இருக்கும். இந்த வின்சென்ட் ஒரு கேடி அப்படின்னு ஹோம்ஸ் சொல்றாரு. சொன்னாருன்னா அப்பயே அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. எதுக்கு அங்க போய் பார்க்கணும்? எதுக்கு நைட் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இந்த ஆள் பண்றது. அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புணங்கிக்கிட்டு அங்கேருந்து வாட்சன் கிளம்புறாரு. இன்னும் 2 பேர் வந்தாரு. ஒருத்தர் பீட்டர் ஜோன்ஸ். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. அவர தெரியும். இன்னொருத்தன் சோகம் மோதிரம் ஒருத்தன் இருக்கான். அந்த பேங்க் அதிகாரி. இவர் தான் மேரி வேதர். இவர் தான் வந்து அந்த பேங்கோட அதிகாரி அப்படின்னு. வாட்சனுக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு இவன் இப்ப போலீஸ்காரன், பேங்க் அதிகாரி எதுக்கு இங்க இந்த 10 மணிக்கு அழைச்சிட்டு வரான்? அந்த மேரி வேதருக்கு செம்ம டென்ஷன்ல அவரே வந்திருக்காரு. இந்த ராத்திரி 10 மணிக்கு இங்க அழைச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்காரு. மேரி வேதர் ஹோம்ஸ பார்த்து எதுக்கு இப்ப அழைச்சிட்டு வந்தீங்க? என் வீக்கெண்ட் எதுக்கு இப்படி காலி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது நீங்க சொல்ற மாரிலாம். அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த போலீஸ் அதிகாரி சொல்றாரு. சார் ஹோம்ஸ் வந்து ரொம்ப ரெப்யூட்டடான ஆளு. எங்களுக்கு நெறைய கேஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரு ஒரு விஷயம் சந்தேகப்படுறாருன்னா, கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும். நீங்க அவர்ட்ட ஜஸ்ட் கோஆப்பரேட் மட்டும் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னதால அவர் கொஞ்சம் நேரம் சைலன்ட்டா இருக்காரு. சரி இப்பயாவது விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரி ஷெர்லாக் ஹோம்ஸ் ஜான் கிளே உங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியுமான்னு? ஆமா. அவன் ஒரு கொலைகாரன், திருடன், மோசடி செய்றவன். ரொம்ப நாளா அவன தேடிட்டு இருக்கோம். எங்க இருக்கான்னு தான் தெரியல. அவன் கொஞ்சம் விசித்திரமான ஆளு. அவன் ஒரு நாள் பார்த்தா எங்கேயாவது திருடிட்டு இருப்பான். அடுத்த நாள் பார்த்தா எங்கேயாவது சர்ச் ஃபாதர் கிட்ட அங்க உட்காந்துக்கிட்டு அநாத ஆசிரமத்துக்கு நன்கொடை கலெக்ட் பண்றேன்னு போயிடுவான். அவன் வந்து இப்ப எங்க இருக்கான்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் திடீர் உருவத்த மாதிரி எங்கேயாவது போயிருவான். அவன தான் தேடிக்கிட்டு இருக்கோம் ஹோம்ஸ்ன்னு. அவன புடிச்சா எவ்வளோ பவுண்ட் காசுன்னு 30 பவுண்ட் ஏதோ பிரைஸ் மணி இருக்குன்னு. அப்ப அந்த பிரைஸ் மணி எடுத்து வைங்க. இன்னைக்கு ஜான் கிளே உங்களுக்கு கிடைச்சா கிடைப்பான். ஜான் கிளேவா? சூப்பர் ஹோம்ஸ் எங்க இருக்கான்? இப்பயே புடிச்சிடலாம் அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க. அவனே உங்கள்ட்ட வந்து சிக்குவான் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்றாரு. வாட்சன், ஹோம்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. நைட் டைம் அக்கம் பக்கம் யாராவது பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க. உள்ள போயிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் அங்கேயே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்துட்டு கண்டிப்பா தரையில காத வச்சு பார்த்துட்டு, மேலலாம் பார்த்துட்டு, சரி இன்னும் ஒரு 1 மணி நேரமாவது இருக்கும். அந்த லைட்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கங்க. ரொம்ப சைலன்ட்டா இருங்க.
எங்கேருந்து ஆள் வருவானே தெரியாது, ஜாக்கிரதை அப்படின்னுவான். சரி எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு பொசிஷனுக்கு போயிட்டாங்க. பொசிஷன் போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட கால்குலேஷன் கரெக்ட்னா இன்னும் 1 ஹவர்ல வந்துருவான். ஏன்னா வில்சன் 10 மணிக்கு தான் தூங்க போவான். இந்த ஒரு சின்ன பேங்க். இந்த சின்ன பேங்க்க அதுவும் இந்த அண்டர் கிரவுண்டு இந்த விஷயத்தலாம் யாருக்கு தெரியும்? ஏன் இந்த பேங்க்க வந்து ஏன் கொள்ளடிக்க பார்க்குறாங்க? ஏதாவது ஸ்பெஷலா இதுக்கு ரீசன் இருக்கா? ஹோம்ஸ் கேட்குறாரு. அந்த ஸ்பெஷல் ரீசன்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. என்ன நைட்ட வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா முடிங்க எங்கேயா போயிடலாம். அதுக்குள்ள போலீஸ் அதிகாரி உள்ள புகுந்துட்டு, "ஒழுங்கா விஷயத்த சொல்லுங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும்." அப்படின்னும்போது சொல்றாரு. ஆமா 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க 60,000 கோல்டு காயின்ஸ் இங்க தான் இருக்கு ஒர்த்ல. இது மத்த பேங்க் வேண்டியது. இந்த இடத்துல வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. இத இன்னும் வெளியில அனுப்பாம வச்சிருக்கிறோம். அப்படின்னோட தான் அவருக்கு ஹோம்ஸ்க்கு விஷயம் தெரியுது. அதனால தான் ஒரு திருடன் இந்த பேங்க்க கொள்ளடிக்க பார்க்குறான். அப்படின்னு சொல்றாரு. அந்த கோல்டு எங்க இருக்கு? அந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வாட்சன பார்த்துட்டு, சார் கொஞ்சம் அங்கேருந்து எந்திரிக்கிறீங்களா? அப்படின்றாரு. அவர் அங்க எந்திரிக்கிறாரு. ஏன்னா அவரு இத்தன நாள் அந்த தங்கத்து மேல தான் ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஸோ இங்க தான் இருக்கு. ஸோ அவன் இந்த இடத்துக்கு தான் வரான். உங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அப்படின்றத ஹோம்ஸ் சொல்றாரு. இன்னும் 5 மினிட்ஸ்ல வரதுக்கு இருக்கு. நீங்க எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டே இருக்கும்போது தரையில டங் டங்னு ஒரு சவுண்ட் கேட்டு கை மட்டும் வெளியில வருது. வெளியில வந்தா சார் வந்துடுறாரு. யாரு? நம்ம வின்சென்ட் ஸ்பால்டிங் என்கிற வின்சென்ட் கிளே. மேல வந்துட்டு அவன் கீழ இருக்க அவன் ஃப்ரெண்டு கை குடுக்குறான். அப்ப இந்த போலீஸு, ஹோம்ஸ் எல்லாம் துப்பாக்கி காட்டி அப்படியே அவன அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்பால்டிங்கோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பாதாளத்துக்கு கீழ வந்தாருல்ல, அவரு என்ன பண்ணாரு, இங்க போலீஸ்ன்னு பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு அங்கேயே போனாரு. அங்கேயே நம்ம ஹோம்ஸ் ஆள் போட்டு அங்கேயும் ஆள வச்சு புடிச்சிடுறான். அங்க இருக்க மேரி வேத்தர் வந்து அப்பதான் அவருக்கு வந்து உயிரே வந்த மாரி இருக்கு. "ஓம்ஸ் நீங்கலாம் என்னோட கடவுள். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இது மட்டும் கொள்ள அடிச்சு போயிருந்தாங்கன்னா, நாங்க என்ன நடந்திருக்கும்?" அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு அதுக்கு ஓம்ஸ் சொன்னாரு, "நீங்க எனக்கு நன்றியெல்லாம் சொன்னது போதும். இந்த வழக்கு நெறைய செலவாயிருக்கு. அந்த செலவுக்கு மட்டும் காசு அனுப்புங்க. நெறைய பேருக்கு தர வேண்டியது இருக்கு." அப்படின்னு ஓம்ஸ் சொல்றாரு. ஒரு வழியா கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப வாட்சன் கேட்கிறாரு, "எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கேஸ் எனக்கு புரியல. நானும் உன் கூட தான் இருக்கேன். நீ எப்படி இந்த கேஸ ஹேண்டில் பண்ண எனக்கு புரியவே இல்லையேன்னு." ஃபர்ஸ்ட் இந்த அடக்கடைக்காரன் வந்தப்ப, அந்த அடக்கடையில பெரிய பொருள்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல அவன் கொள்ளையடிக்கணும்னு ஆசையும் பட போறதில்ல. அவன் பெரிய கொலைக்காரன்றது எனக்கு ஏற்கனவே பழைய விஷயத்திலேயே அவனுக்கு தெரியும். வின்சென்ட் அந்த அடையாளத்தலாம் சொல்லும்போது எனக்கு அவன் தான்றது நல்லா தெரியும். அன்னைக்கு நான் போம்போது, அன்னைக்கு போய் கீழ போய் டங் டங்னு 3 வாட்டி தட்டுனேன். அந்த இடத்துல சுரங்கம் ஏதாவது நோண்டுறாங்களா? அப்படின்னு பார்க்கும்போது, பக்கத்துல எதுக்கு இங்க சுரங்கம் நோண்டுன்னு பார்த்தா, இங்க இருந்தது ஒரே ஒரு பேங்க் மட்டும் தான். அவன் சுரங்கம் நோண்டுறதுல ரொம்ப கில்லாடி. அதுக்கப்புறம் அவன் முட்டிய பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அவன் முட்டியில பார்த்தா கீழ வந்து ஃபுல்லா கரையாவும், மணலாவும் இருந்தது. ஸோ அவன் இந்த இடத்துல இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கான்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அவங்க காலையில தான் அந்த நோண்ட முடியுதுன்னும்போது, அப்ப அவங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆள் தேவைப்படுது. அப்ப வில்சன் இங்க இருந்தான்னா, அவனால நோண்ட முடியாது. அதனால அவனுக்கு ஒரு வேலை குடுக்குற மாரி அவனுக்கு குடுத்து, பிளான் பண்ணி இவனுக்கு தான் இந்த வேலையே செட்டப் பண்ணி அங்க போய் உட்கார வச்சு ஜான் கிளே இங்கே அவன் வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தான். அது இந்த காலத்துல யார் ஆஃப் சேலரிக்குலாம் ஏன் வருவான்? ஸோ எனக்கு டவுட் வந்து எனக்கு அவன் மேல தான் வந்தது. ஸோ நான் அவன தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அவன் அடிக்கடி டார்க் ரூம் போயிடுறான், இருட்டுல போய் ஃபோட்டோலாம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தான்ல, அதுவும் எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. அதனால லண்டன் போலீஸ் அதிகாரி இந்த அடையாளத்தலாம் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஜான் கிளே பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிய வந்தது. "அது எப்படி சனிக்கிழமை தான் அவன் கொள்ளையடிக்க போறான்னு உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டாரு. சனிக்கிழமை தான் கொள்ளையடிக்கிறதுக்கு நல்ல சுபமுகூர்த்த நாள். ஏன்னா, ஞாயித்துக்கிழமை முழுசா ஒரு டே கிடைக்கும். திங்கட்கிழமை காலைல தான் இவனுங்க ஆஃபீஸர் எல்லாம் வருவானுங்க. அப்பதான் இவனுக்கு கொள்ள அடிச்சது. ஸோ, அந்த நடுவுல கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா போயிடும். ஸோ, அவன் சிட்டிய விட்டு தப்பிக்கிறதுக்கு இதோட கரெக்ட்டான நாள் அவனுக்கு எப்படி அமையும்? இதான் பெர்ஃபெக்ட் டே. அதனால அவன் சனிக்கிழமைன்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்பயே சொன்னேன்ல, ஒரு சின்ன கிரைம் பெரிய கிரைம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும்னு. அதுதான் இந்த கேஸ். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும், இதுல பெரிய நோக்கமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஜான் கிளே மட்டும் பிளான் பண்ணல. இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும்.